கருணாநிதியின் சர்க்கரை ஊழலை யாரும் மறந்திருக்க முடியாது. விஞ்ஞான ஊழல் என விவரித்தது சர்க்காரியா குழு. கருணாநிதி காலத்தில் இருந்தே விஞ்ஞான ஊழலில் திளைக்கும் திமுக தற்போது மீண்டும் அதுபோன்ற ஒரு ஊழலில் இறங்கியுள்ளது. சென்னை மெட்ரோ ரயிலின் நிலத்தடி வலையமைப்பில் மைக்ரோ விரிசல்கள் உருவாகியுள்ளது. இது பொறியியல் தவறா அல்லது ஊழலுக்காக திட்டமிட்டு செய்யப்பட்டதா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. ஒரு நாடு முன்னேற வேண்டுமானால் அதன் கட்டமைப்புகள் வலுவாக இருக்க வேண்டும். ஆனால் திமுக ஆட்சியில் கட்டமைப்புகள் அதற்கான ஒப்பந்தங்களால் முழுவதும் சீர்கெட்டுள்ளது. கட்டமைப்புக்கான ஒப்பந்த டெண்டர், கட்டுமானத்தில் தவறு, அதை சரி செய்ய மேலும் ஒரு ஒப்பந்தம் என்பது சங்கிலி போல தொடர்கிறது. அந்த வகையில் மெட்ரோ பணியில் ஒரே ஒப்பந்ததாரரின் வேலைப்பாடு காரணமாகவே விரிசல்கள் ஏற்பட்டுள்ளன என்பது அதிகாரிகளின் பேச்சில் வெளிப்படுகிறது. அந்த விரிசல் கண்டறியப்பட்டவுடன் அதை தணிக்கை செய்ய புதிய ஆலோசகர் நியமனம், 3D லேசர் ஸ்கேனர், அல்ட்ராசானிக் சோதனைகள் போன்ற தொழில்நுட்ப பட்டியல்கள் நீள்கின்றன. அந்த ஆலோசனை பணிகளுக்கான ஒப்பந்த புள்ளிகளும் அதே ஒப்பந்த நிறுவனத்திடமே கொடுக்கப்படுகிறது என்பதுதான் இங்கே பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. ஆலோசனை, சரி செய்தல், ஒப்பந்தத்துக்கும் ஒரே விலை நிர்ணயிக்கப்படுவது சட்டத்தை பயன்படுத்தி திருடும் விஞ்ஞான ஊழலாகவே பார்க்கப்படுகிறது. சென்னை மெட்ரோவில் தோன்றிய இந்த மைக்ரோ விரிசல்கள் வெறும் காங்கிரீட்டில் தோன்றிய சிதைவுகள் அல்ல, அரசியல் மற்றும் நிர்வாகத்தின் நெஞ்சில் தோன்றிய விரிசல்களே ஆகும். அரசு திட்டங்களும் அதன் விரிசல்களும் மக்கள் மனதில் திமுக அரசின் நம்பிக்கை மீது பெரும் விரிசலை ஏற்படுத்தியுள்ளது என்பதே விவரம் அறிந்தவர்களின் கருத்தாகும்.